நெல்லை மாவட்டத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வரலாற்று புத்தகம் இப்போ நம்ம போட்டிருக்கோம். அதாவது 1967ல சோமலே அப்படிங்கிற ஒரு ஐயா தான் எல்லா மாவட்டத்துக்கும் போய் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பழைய கால கதைகளையும் நிகழ்கால கதைகளையும் சேர்த்து ஒரு புத்தகம் போட்டாங்க. நான் பிறந்த வருஷம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய புத்தகம் வந்துடும். நிறைய புத்தகம் பார்த்தீங்கன்னா பழைய கதைகளை தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்கன்னா நவீன கதைகளை யாருமே சொல்ல மாட்டாங்க. எனக்கு ஒரு ஆசை, நம்ம வந்து பழைய கதைகளோடு சேர்த்து சோமலே ஐயா மாதிரி நவீன கதைகளும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் நான் தூத்துக்குடி மாவட்ட வரலாறு எழுதினேன், நெல்லை மாவட்ட வரலாறு எழுதினேன். இதில் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்ட வரலாற்றை இந்தியாவிலேயே முதல்ல சைட் மியூசியம் அமைஞ்ச அன்னைக்கு நம்ம அதை வந்து வெளியிட்டோம். அந்த சைட் மியூசியம் வந்து நம்ம கனிமொழி அம்மா முன்னிலையில் வந்து நிர்மலா சீதாராமன் அம்மா வந்து திறக்கும் போது அந்த புத்தகத்தை வெளியிட்டோம். அப்போ வந்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் வருகை செந்தில்ராஜ் ஐயா வந்து அதுக்கு வாழ்த்துறை தந்தாங்க. அதே மாதிரி எனக்கு வந்து நெல்லை மாவட்டத்துக்கு ஒரு வரலாறு கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு சரியான நாள் எது அப்படின்னு பார்த்தா பொருணை அருங்காட்சியகம் திறப்பு விழா. பொருணை அருங்காட்சியகம் திறப்பு விழா தமிழர்களுடைய பொக்கிஷமான 150 வருட கனவு. அந்த அன்றைக்கு வந்து அந்த புத்தகத்தை வந்து நான் வெளியிட்டேன். அதுக்கு வந்து நம்ம நெல்லை மாவட்ட கலெக்டர் சுகுமார் ஐயா தான் வாழ்த்துரை கொடுத்தாங்க. அந்த புத்தகத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா, பழைய காலத்து அந்த நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மறுகாலத்தலையில் உள்ள சமணர் சிற்பங்களில் இருந்து, சங்கர் சிமெண்ட்ல இருந்து, அணுமின் நிலையம் இருந்து, அப்புறம் மான்கள் சரணாலயம், அப்புறம் பறவைகள் சரணாலயம் அப்படின்னு இந்த பகுதியில் வாழ்ந்த கலைமாமணி விருது பெற்றவங்க, இந்த பகுதியில் வாழ்ந்த சாகித்ய அகாடமி விருது பெற்றவங்க, இந்த பகுதியில் வாழ்ந்த சபாநாயகர் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்ற சிறுமி வரைக்கும் எவரெஸ்ட் சிகரத்தை தொட்ட சிறுமி வரைக்கும் ராமியன்பட்டி சிறுமி வரைக்கும் ஒவ்வொருத்தருடைய வரலாறையும் அதில் தொகுத்திருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நெல்லை மாவட்டம் அப்படின்னு நான் சொன்னாலே இலக்கியத்துக்கு பஞ்சமே இருக்காது. நெல்லை மாவட்டத்திலிருந்து அம்பாசனத்திலிருந்து எல்லா பக்கமே இலக்கியங்களுக்கு பஞ்சமே இருக்காது. இந்த இலக்கியங்கள் எதெல்லாம் இருக்குது, இலக்கிய வட்டங்கள் எதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்களையும் நம்ம இந்த புத்தகத்தில் பதிவிட்டிருக்கோம். ஒரு நெல்லையை நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு கையிலையும் இருக்க வேண்டிய புத்தகம் இது. அதனால தான் நம்மளுடைய ஆட்சித்தலைவர் வந்து ஒரு முக்கியமான மேடையில் நம்ம நெல்லை மாவட்டத்தில் நம்மளுடைய முதலமைச்சர் கையில் அந்த புத்தகத்தை கொடுத்து எனக்கு ஒரு கௌரவத்தை சேர்த்து விட்டாங்க. நிச்சயம் நீங்கள் வந்து நம்ம மண்ணை நேசிக்கிறவர்களாக இருந்தால் நெல்லை மாவட்ட வரலாற்றையும் தூத்துக்குடி மாவட்ட வரலாற்றையும் வாங்கி படியுங்கள், மற்றவருக்கு பரிசாக கொடுங்க.